ஃபேக்ட்ரியில் உள்ளே போனால் பொறிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் லெஃப்ட் சைடு வந்து நான் வந்து ஸ்கோப் போட்டு பார்ப்பேன். நம்ம டீம்மேட்ஸ் எல்லாம் ஏற சொல்லிட்டு நம்ம டீம்மேட்ஸ் வந்து ஏறி உள்ளே போயிடுவாங்க. யாருமே வந்து லெஃப்ட் சைடு உள்ளே வரல. எல்லாருமே வந்து உள்ளே வந்து லெஃப்ட் சைடு வந்துட்டாங்க. ஒருத்தர் அழகாக ஓப்பன் கொடுத்ததுனால அழகாக அவருக்கு ஒரு 1 டீ கனெக்ட் பண்ணிடுவேன். ரெண்டாவது ஒருத்தரும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே ரஷ் பண்ணுவார் பிளைண்டாக. ஸோ அவருக்கு வந்து 1 டீ கொடுத்தோன்னே அவரும் செத்துருவார். 7 பிளேயர் அப்படின்னா எப்படின்னா நம்ம டேமேஜ் கொடுத்து நம்ம டீம்மேட்ஸ் கில் எடுக்கிற மாதிரி இருக்கணும். இங்கே அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. ஏண்டா நியாயமா பண்ணுங்கடா, அநியாயம் பண்ணாதீங்க. தேர்ட் அடிச்சவர் மட்டும்தான் நான் 2 1 டீ கொடுத்தேன். மிச்சம் எல்லாருக்குமே ஒரு 1 டீ தான் கொடுத்தேன். ஸோ நம்ம டீம்மேட்ஸ் வந்து நம்ம கழுவி ஊற்றிட்டாங்க. அட வெக்கம் கட்டுவீங்களா, இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு. கடைசியில் ஒருத்தர் தான் இருப்பார் நம்ம டீம்மேட்ஸு. நான் ஓசிகள் அடிச்ச காண்டில் சரியான காண்டில் இருப்பாங்க. நம்மளை ஏஸ் அடிக்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஏஸ் அடிச்சே தீரணும்னு சொல்லி வெறியோடு நின்றுருப்போம். பார்த்தீங்கன்னா லைட்டாக ஓப்பன் கொடுத்துருவாரு. ஸோ வந்து நானும் வந்து 150 கொடுத்துருவேன். ஜோனுமே ஸ்விங்க் ஆகும். ஸோ அதில் ஒரு அடிப்பட்டு அவர் வந்து செத்துருவார். இந்த ரவுண்ட் அழகாக ஏஸ் அடிச்சிட்டோம்.